வணக்கம். இந்த வாரம் ஏப்ரல் 3ஆம் தேதி மொத்தம் 6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் முக்கியமான படம் பரத் நடித்த காளிதாஸ் 2. காளிதாஸ் முதல் பாகத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் பரத் நடித்த படம் த்ரில்லர் ஜானரில் வருது. இந்த படத்தில் பவானி ஸ்ரீ போலீஸாக நடிச்சிருக்காங்க. அபர்ணதிக்கு முக்கியமான வேடம். பூவே உனக்காக சங்கீதா நீண்ட இழுவலைக்கு அப்புறம் இதில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடித்த லீடர் அப்படிங்கிற படம் வருது. இது அப்பா மகள் பாசத்தை அடிப்படையாக கொண்ட ஆக்ஷன் படம். லெஜண்ட் படம் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு பெரிய பரபரப்போட பெரிய பப்ளிசிட்டி இதோட வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி நடித்த கார்மேனி செல்வம் அப்படின்னு ஒரு படம் வருது. இது ஒரு அப்பா பையன் கதை மாதிரி இருந்தால் கூட கணவன் மனைவி படம், லோன், வீடு வாங்கக்கூடிய பிரச்சனைகள், கனவு, வெளிநாட்டில் போய் கஷ்டப்படக்கூடிய கணவனுடைய நிலை அப்படின்னு நிறைய விஷயங்களை குடும்ப பாங்கான சொல்லுற படமாக இருக்குது. இதில் லட்சுமி பிரியா ஹீரோயின், கௌதம் மேனன் முக்கிய இடத்துல நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தெலுங்குலேருந்து ஒரு படம் வருது. சர்வானந்த் டாக்டர் ராஜசேகர் நடித்த படம் பைக்கர் அப்படிங்கிற படம். தலைப்புக்கு தக்க மாதிரியே இது பைக் ரேக் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான படமாக வருது. அப்புறம் மரகத மலை அப்படின்னு ஒரு படம் வருது. ஸ்ரீலதா இயக்கியிருக்காங்க. இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த கிராபிக்ஸ் காட்சிகள் நிறைந்த படமாக வருது. இது போக ஒரு முக்கியமான படமாக கார்த்திக் சுப்பராஜுடைய தயாரிப்பில் சோமீதரன் அப்படிங்கிற இயக்கத்தில் நீலிரா அப்படின்னு ஒரு படம் வருது. எனக்கு தெரிய 6 படத்தில் கதை அம்சம் உள்ள படம், நிறைய விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படமாக நீலிரா வருது. ஒரு நாள் இரவில் என்ன நடக்கு, அதாவது மறுநாள் காலையில் ஒரு கல்யாண வீடு நடக்க போகுது. அந்த கல்யாண வீட்டுக்காக அந்த குடும்பத்தினர் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவில் என்ன நடக்கு அப்படிங்கிறது நீலிரா படத்தினுடைய கதை. இப்படியாக இந்த வாரம் 6 படங்கள் வருது. 6 படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.